இப்ப ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் பிரச்சனை பார்த்தா, ஒரு உச்சகட்டத்தில இருக்குன்னு தான் சொல்லணும். போற போக்க பார்த்தா ஒரு வேர்ல்டு வார் 3யே வந்துரும் போல. அந்த மாரி போயிட்டுருக்கு. அத பத்தி பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து நம்ம வார பத்தி பேச மாட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தோம். ரஷ்யா வார பத்திலாம். அந்த நம்ம வார பத்தி பேசும்போது அதோட வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாவுது. அதுவும் இல்லாம நம்மளுக்கு யூடியூப் ஸ்டுடியோவிலே மேல காட்டும். இந்த மாரி ரஷ்யா, உக்ரைன் வார பத்தி மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் குடுக்கக்கூடாது அப்டிலாம் காட்டும். சரி எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அப்டின்ட்டு வார பத்தி அவ்வளவா பேசுறதில்ல. டெய்லியும் ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா இஸ்ரேலு, ஈரான் அந்த வார் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ரஷ்யா, உக்ரைன் அப்படி போயிட்டுருக்கு. ஒரு டைம் வந்து நல்ல பீக்ல இருந்தது. எல்லாரும் ரஷ்யா, உக்ரைன் வார பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ரஷ்யா வந்து வெளிய ட்ரில் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சாங்க உக்ரைன. உள்ள போய் அடிக்கிறது அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் கூட ஒரு உக்ரைன்ல ஒரு நகரத்த வந்து ரஷ்யா புடிச்சிருக்கு. அந்த மாரி தொடர்ந்து அவங்க போய் ஒரு ஒரு நகரமா அடிச்சு புடிக்கிறது அந்த மாரி நடந்துட்டு இருக்கு. அங்க சப்மரீன்லேருந்து நியூக்ளியர் அனுப்புறது, மிசைல் அனுப்புறது, அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட்ல போய் நியூக்ளியர் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே டார்கெட் அடிக்குது அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காங்க. புட்டினே வந்து ஒரு பிரஸ் மீட் குடுத்துருக்காரு. எங்கள பொறுத்தவரைக்கும் நாங்க நியூக்ளியர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். எங்கள பொறுத்தவரைக்கும் நாங்க நியூக்ளியர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். அத வந்து ஆப்போசிட் பார்ட்டி தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான விஷயம்னா, நியூக்ளியர்ன்றது யாருமே கடைசில வின்னர் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அவுட் ஆயிடுவாங்க. அந்த மாரி ஆபத்தான விஷயம். இந்த வீடியோல வந்து டாப் 5 நியூக்ளியர் வெப்பன் பத்தி பார்ப்போம். அதுல டாப் 2 வந்து ரஷ்யா கிட்ட தான் இருக்கு. ரஷ்யா சொன்னா நம்ம பயந்து தான் ஆவணும். அந்த மாரி வச்சிருக்கானுங்க. டாப் 5 என்னன்னு பார்ப்போம். 5த் பிளேஸ் என்ன சொல்றாங்கன்னா, B-83ன்னு ஒரு நியூக்ளியர் வெப்பனு. அது வந்து எப்படின்னா, ஒரு 12 அடி தான் இருக்கும். அது வந்து USA கிட்ட இருக்கு. அதோட வெயிட் வந்து 1000 கிலோ இருக்கும். அது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ன்னு சொல்றாங்க. இந்த ஃப்ளைட்ல போயிட்டு பாம்பு போடுவாங்கல்ல, அந்த மாரி போடுறது. இதோட பவர் வந்து நம்ம எப்பவுமே பவர் எப்படி கணிப்பாங்கன்னா, இப்ப ஹிரோஷிமால வந்து ஆல்ரெடி ஒரு நியூக்ளியர் போட்டிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாரி தான் கணிக்கிறாங்க. அத வச்சு பார்க்கும்போது, இந்த பாம் வந்து ஹிரோஷிமால போட்ட பாம்ம விட 80 டைம்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு சிங்கிள் பாம். இது வந்து ஒரு 650 பாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஆக்டிவா வந்து 200 பாம் வந்து USA கிட்ட இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது இப்ப வெடிச்சதுன்னா ஃபயர் பால்ன்னு சொல்றாங்க. இந்த வால்கனோ மாரி எரப்ட் ஆவும். அது வந்து அந்த வெடிச்ச இடத்துலருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த ஃபயர் பால் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வேப்பர் ஆவுறது. அந்த பாம் வெடிச்சு பக்கத்துல ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து வேப்பர் எல்லாமே வேப்பர் ஆயிடும்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து ரேடியேஷன், தெர்மல் ரேடியேஷன் சொல்றாங்க. அது வந்து ஒரு 13 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிங்கிள் பாம். இது வந்து 5த் பிளேஸ்ல இருக்கு. 4த் பிளேஸ் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரைடன்ட் 2ன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு மிசைல். இது வந்து சப்மரீன்லேருந்து விடுற மிசைல். இதுவும் வந்து USA கிட்ட தான் இருக்கு. இதோட ஹைட் வந்து 44 அடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட வெயிட் வந்து 59,000 கிலோ இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து 12,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும்னு சொல்றாங்க. இப்ப சப்மரீன்லேருந்து விட்டா ஒரு 12,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க டிஸ்டன்ஸ் வந்து அடிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த B-83ன்றது வந்து ஒரே ஒரு பாம் தான் இருக்கும். இந்த மாரி மிசைல்ஸ்லாம் வந்து உள்ள வார்ஹெட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து தனித்தனி பாமா வந்து வெடியும். இந்த மிசைல்ஸ்ல பொறுத்தவரைக்கும் 8 வார்ஹெட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 8மே வந்து நம்ம தனித்தனி லொகேஷன்ஸ்ல அனுப்ப முடியும். இப்போ சைனாலேருந்து USக்கு அனுப்புனாங்கன்னா, அங்க கிட்ட போயிட்டு அந்த 8ம் தனித்தனி இடத்துக்கு போ முடியும். ஒண்ணா டார்கெட் பண்ண முடியும். அந்த மாரி இதில பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மொத்தமா சேர்த்து 3.8 மெகாடன் TNTய வந்து புரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வெடிச்சதுன்னா, அந்த ஃபயர் பால் மட்டுமே 10 கிலோமீட்டருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வேப்பர் ஆவுறது வந்து ஒரு 11 கிலோமீட்டருக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தெர்மல் ரேடியேஷன் வந்து ஒரு 22 கிலோமீட்டருக்கு இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது மட்டும் ஒரு இடத்துல வெடிச்சா குத்து மதிப்பா அங்க ஒரு 20,00,000 பேர் வந்து இம்மீடியட்டா இறந்துருவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்ஜூரிஸ் வந்து ஒரு 40,00,000 பேர்கிட்ட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உலகத்துல 288 ட்ரைடன்ட் மிசைல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வார்ஹெட் நான் சொன்னேன்ல உள்ளுக்குள்ள 8 இருக்குன்ட்டு. அது வந்து 2248 வார்ஹெட் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த பாம்ம வந்து ஹிரோஷிமா பாம்மோட கம்பேர் பண்ணோம்னா, இது வந்து 7000 டைம்ஸ் டிஃபரண்ட்டா இருக்குமாம். ஹிரோஷிமா போட்ட பாம்ல வந்து இது 7000 டைம்ஸ் வந்து ஹையரா வெடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹிரோஷிமா பாமே வந்து நம்ம எவரெஸ்ட்டோட ஹைட்டா வருமாம். அந்த ஃபயர் பால்ன்றது. இதெல்லாம் வந்து அது 7000 டைம்ஸ் அதிகமா இருக்குமாம். அப்ப எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. இந்த ஹிரோஷிமா பாம் வெடிச்சப்பலயே நெறைய ஸ்டோரி சொன்னாங்க. அது வெடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த மட்டும் தாக்காம அந்த ரேடியேஷன் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இப்படி பரவும்போ மக்களோட கண்ணெல்லாம் உருகி ஊத்திச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 3 பிளேஸ்ல வந்து DF-5Cன்னு ஒரு பாலிஸ்டிக் மிசைல். இது வந்து சைனா கிட்ட இருக்கு.
இதுக்கப்புறம் வர மிசில்ஸ் எல்லாமே கண்டம் விட்டு கண்டம் அடிக்கிற மிசில்ஸ். இதோட ரேஞ்ச் வந்து 15,000 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதோட வெயிட்டே வந்து 183 டன் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹைட் வந்து 106 அடி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு ராக்கெட் ரேஞ்சுக்கு இருக்கும். இந்த மிசில்ஸ் எல்லாம் வந்து அந்த வார்ஹெட் வந்து 12 வார்ஹெட்ஸ் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஹிரோஷிமா பாம்போட கம்பேர் பண்ணோம்னா 800 டைம் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வெடிச்சதுன்னா அந்த ஃபயர் பால் மட்டுமே ஒரு 25 கிலோமீட்டருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேப்பர் ஆகுறது வந்து ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேடியேஷன் வந்து ஒரு 35 கிலோமீட்டருக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது மட்டும் வெடிச்சா இம்மீடியட்டா வந்து ஒரு 10,00,000 பேர் இறப்பாங்க. அந்த அளவுக்கு பவரானது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து சைனா கிட்ட வந்து ஒரு 35 மிசில் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல பார்த்தா R-36ன்னு ஒரு மிசில். இது வந்து ரஷ்யா கிட்ட இருக்கு. இதோட ஹைட்டே பார்த்தோன்னா 105 அடி இருக்கு. இதோட வெயிட் பார்த்தோன்னா 2,00,000 கிலோ இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து ஒரு 2 ஸ்டேஜ்டு லிக்விட் ஃபியூயல்டு மிசில் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதோட ரேஞ்ச் வந்து ஒரு 16,000 கிலோமீட்டர் போகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கண்டம் விட்டு கண்டம் போய் அடிக்கிற மிசில் இது. இதுக்குள்ள வந்து ஒரு 10 வார்ஹெட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஒரு வார்ஹெடே வந்து 20 மெகாடன் அளவுக்கு டிஎன்டிய ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து ஹிரோஷிமா பாம்போட ஒரு 600 டைம்ஸ் வந்து இன்னும் மோர் பவர்ஃபுல்லா இருக்குன்றாங்க. இது வெடிச்சதுன்னா அந்த ஃபயர் பால் மட்டுமே வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வேப்பர் ஆகுறது வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தெரியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தெர்மல் ரேடியேஷன் வந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு தெரியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வெடிச்சா அட்லீஸ்ட் ஒரு 10,00,000 பேராவது பாதிக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து ரஷ்யா கிட்ட வந்து ஒரு 46 மிசில் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதோட செல்ல பேரே வந்து சாத்தான் மிசில் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்த்தோம்னா RS-28ன்னு ஒரு மிசில் இருக்கு. அதுவும் ரஷ்யா கிட்ட தான் இருக்கு. இத வந்து சாத்தான் 2ன்றாங்க. இது எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்ப நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்க மிசில் R-36 வந்து பழசாயிடுச்சு. அதோட அட்வான்ஸா கண்டுபிடிக்கணும்னு இத கண்டுபிடிச்சிருக்கானுங்க. இது வந்து 3 ஸ்டேஜ்டு மிசில்னு சொல்றாங்க. ஹைட் வந்து 115 அடி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. வெயிட் வந்து ஒரு 200 டன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து ஒரு கண்டம் விட்டு கண்டம் அடிக்கிற மிசில் தான். இதெல்லாம் வந்து அசால்ட்டா ஒரு 16,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யால இருந்து உலகத்துல எந்த பகுதிக்கு வேணா அடிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து ஒரு 50 மெகா டன் அளவுக்கு டிஎன்டிய வந்து கேரி பண்ணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஃபயர் பால் வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு தெரியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வேப்பர் ஆவறது வந்து 83 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ரேடியேஷன் வந்து ஒரு 26 கிலோமீட்டருக்கு வந்து அந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரஷ்யா கிட்ட மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6,000 வார்ஹெட்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. USA கிட்ட இருந்து 5,000லேருந்து 5,500 வார்ஹெட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரஷ்யா தான் அதிக நியூக்ளியர் பவர் வச்சிருக்காங்க. ரஷ்யா அதிகம் வச்சிருக்காங்களோ, USA அதிகமா வச்சிருக்காங்களோ அது மேட்டரே இல்ல. 2 பேரும் போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மொத்தமா முடிஞ்சிரும். அந்த அளவுக்கு நியூக்ளியர்ன்றது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்ப நம்ம சும்மா கையில சண்டை போடுறது, கன்னு அதெல்லாம் வேற மேட்டரு. இந்த நியூக்ளியர்ன்றதும் வந்து அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் இதுதான் சொல்லணும். இப்ப சில லீடர்ஸ்லாம் வந்து அவங்களோட பீக்ல இருக்காங்க. இப்போ சைனாவோட பிரசிடென்ட் ஆகட்டும், இப்போ புட்டின் ஆகட்டும், அவங்கலாம் எப்படி நம்ம நார்மல் ஆளுங்க மாரி இருக்க மாட்டாங்க. அவங்கலாம் வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல இருப்பாங்க. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னே தெரியாது. ஏதாவது ஏடாகூடமா யோசிச்சு, சரி லான்ச் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டாங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சது சோலி. அந்த மாரி தான் இருக்கு. என்ன வேணா நடக்கலாம். அது எப்படி போகும்னே சொல்ல முடியாது. நம்ம என்ன நடக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.